ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மழை செம்ம மழை தெரியுமா? பின்னேரம் அடித்து ஊற்றி கொட்டி தீர்த்திட்டு மழை. அதனால் நானே மழை வர முதலே ரொட்டி சுடுவோம்ன்ற ஐடியா தான் இருந்தேன் நண்பர்களே. நான் ரொட்டி சுட போகிறேன்னு தெரிஞ்சோடனே மழை வந்துடும் போல எனக்கு, அப்படி ஒரு மழை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி ரொட்டி தான் சுட போகிறேன். வெஜிடபிள் ரொட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெக்க, பகல் முழுக்க மண்டையை பிளக்கிற வெயில். அப்போ நான் என்ன செஞ்சேன், நெட்டோ சோடா ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கு நெட்டோ ஃபலூடா செய்வோம்ண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்றுது மழை ஊற்றினாலும் நாங்கள் செய்வோம். என்ன தம்பி செஞ்சு அதையும் குடிச்சு ரொட்டியும் சாப்பிடலாமா? இப்போ வாங்க ரொட்டி செய்யலாம். இங்கெல்லாம் மா எடுத்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான். இதுக்கு உப்பு சேர்ப்போம். நாங்கள் எவ்வளோ மா எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க வேண்டிய. இப்போ இதை கலந்து விடுவோம் நல்லா. இப்போ கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டிய. இப்போ கணக்காக விட்டு நான் பாருங்க காணாது. ஒரேடியாக கவுட்டு ஊற்றக்கூடாது. அதுக்கு பிறகு சங்கம் பொறுப்பேற்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து விட்டு குழைச்செடுக்க வேண்டிய. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. இனி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே பிரட்டி குழைச்செடுக்க வேண்டியதான். அப்போ இந்த கைகளில் ஒட்டுப்பட்டிருக்கிறது, கிண்ணங்களில் ஒட்டுப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒன்று சேர குழவட்டுறோம். இப்போ மாவு குழைச்சாச்சிங்கல்ல பாருங்கள் இந்த மாதிரி. இனி வந்து கறியை ரெடி பண்ண போகிறேன். நீங்களாம் சட்டியை வச்சுட்டேன். சட்டி சூடாட்டுக்கும். எண்ணெய் சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன், கருவேப்பிலை, இதோட சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இதில் வந்து லீட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி இருக்கிறேன், கரட்டையும் துருவி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், கலந்து விடுவோம். அப்படியே வதங்கி வரட்டுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா லீட்ஸ் கரட்டெல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் கலந்து விடுவோம். கட்டத்தூள் ஒரு கொஞ்சம் கலந்து விடுவோம். இங்கால உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம். இப்போ பாருங்க கறி ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். உப்பு புளி காணுமான்னு பார்க்கலாம். புளி இல்லை, உப்பு தான். உப்பு உரைப்பு சூப்பராக இருக்குது. இப்போ ரொட்டியை ரெடி பண்ணுவோம். இப்போ வாங்க நீ ரொட்டியை ரெடி பண்ணலாம். இங்கே குழச்சி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு தேய்ச்சி எடுப்போம். இப்போ இதில் கறி கொஞ்சம் வைப்போம். வச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி இந்த பக்கம் இப்படி எடுத்துட்டு என்ன இப்படி இப்படி ஒரு மடிப்பு கொடுத்தோம்னா அந்த கறி பண்ணு கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் மூளை சரியாக வரும். அதுக்காகத்தான். பார்த்தீங்கன்னா இப்படி தான் கடைகளில் விற்கும். இது ஒரு டிசைன். இங்கே பாருங்க ட்ரேக்கு எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். இல்லை வைப்பேன். இனி அடுத்ததுக்கு தேய்ச்சி எடுப்பேன். இப்போ அடுத்தது பாருங்க தேய்ச்சி விட்டாச்சு. கறியை வச்சுட்டு
இப்படி ஒரு மடிப்பு, இப்படி வந்து இப்படியும் இருக்கும் கடையில் கிழங்கு ரொட்டி. இதையும் இங்கே வைப்போம். இனி இதே மாதிரி கடவுள் எல்லாத்தையும் செய்தெடுப்போம். இப்போ எல்லாம் பாருங்க ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி நாங்கள் சுட்டு எடுக்க வேண்டியதான். தோசைக்கல்லை வைப்போம், சூடாட்டும். தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு, கணக்கு விடக்கூடாது, அல்லுவல்லையாக கணக்காக விட்டுட்டு இங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரொட்டியை சுட வேண்டியதான். இதில் வந்து கணக்கு வைக்கலாம். 4 வைப்போம். பிறகு நட்டு வச்சுருவோம். இப்போ சுடுபடட்டுக்கும் ஒரு பக்கம் அவியட்டு. இப்போ திருப்பி போடுவோம். வாசம் இருக்கே வாசம், இந்த மழை நேரம் இந்த ரொட்டி சுடுற வாசமே ஒரு வாசம்தான். இப்படி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சுத்த வர மற்ற பக்கம் அவியட்டும். இப்போ பாருங்க, இனி வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி மேலால் வச்சுட்டு இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் அவியட்டும். அதையும் எடுத்து வைப்போம். இனி மற்ற பக்கம் இப்படியே 4 பக்கம் சுட்டு எடுக்கணும். பார்த்திங்களா, பார்த்திங்களா இந்த பக்கம். இப்போ பாருங்க 4 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இனி எடுக்க வேண்டிய இப்படி தான் கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த கடைகளில் இருக்கும் தான் இந்த கிழங்கு ரொட்டி. இது வந்து நாங்கள் மரக்கறி போட்டு செய்கிறோம், மரக்கறி கிழங்கு ரொட்டி. நீங்கள் வந்து மீன் போட்டு செய்யலாம், முட்டை வச்சு செய்யலாம், அப்படி விதமாக வைக்கலாம். ஒருங்க எங்களுக்கு தவக்காலம் முடிக்கட்டும், எல்லாம் அடித்து நொட்டுக்குறோம். பார்த்தீங்களா, இப்படி எண்ணெய் இதாலேயே இப்படி பிரட்டி விட்டுட்டு முக்கோண ஷேப் எல்லாத்தையும் முதல் வச்சு எடுப்போம். இப்போ பாருங்க சூப்பராக ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு. பார்த்தீங்களா, இப்போ வந்து நெட்டோ ஃபலூடா செய்ய போகிறேன். இதில் வந்து ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் போடுவோம். சரியா, இங்கே பாருங்க நெட்டோ சூடா. இதை ஊற்றுவோம் தாராளமாக. போதுமா? இப்போ இதை நல்லா அரைச்செடுப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வேணுமெண்டா ஐஸ் கட்டி போடலாம். நான் ஐஸ் கட்டி போடல. எங்களுக்கு செய்து கொடுப்போம். இப்போ எங்களுக்கு பொறுமை இல்லைன்றா தம்பி. இதில் கொஞ்சமாக ஐஸ்கிரீம். சரிங்களா, எப்படி இருக்கு? வாங்க சாப்பிடலாம். ஓகே நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா, ஒரு ரொட்டி எடுப்போம். பாருங்க எப்படி இப்படியே கலந்து குடிக்கணும். பார்த்தீங்களா, வேறு லெவல். இதான் நெட்டோ ஃபலூடா. செம்மையாக இருக்குது. டெய்லி பார்த்திங்கன்னா டீயோடு தான் ரொட்டி சாப்பிட்றோம். இன்றைக்கி நெட்டோட சோடா ஃபலூடாவோட ரொட்டி சாப்பிட போகிறோம். மழை, நல்ல மழைக்கு பார்த்திங்களா எப்படி சோட விளையாட்டேன். இது சுடுவது கொஞ்சம் முதல் சுற்றத்தை சாப்பிடுவோம். இங்கே வாங்க கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு. வேறு லெவலில் ஆகுது தெரியுமா.
செம்மையாக இருக்குது. அப்படியே இதையும் குடிப்பாங்க, குடிச்சு சாப்பிட்டோமா. தம்பிக்கு வேணுமா? அடிதூள் வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்க. ரியோ க்ரீம் ஹவுஸில் போய் சுட சுட ரோலும் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடிக்கிற ஃபீல் வருது. ஒட்டிய பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. இது வந்துங்க பயணம் போய்க்க இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு சுவையாக இருக்குது. சாப்பிட ஆசையாகவே இருக்குது நண்பர்களே. அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் போலவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கும் இந்த மழைக்கு நல்ல இதமாக இருக்குது தெரியுமா. சுட சுட ரொட்டி சாப்பிட வேறு லெவலாக இருக்குது. நல்ல சூட்டாக இருக்குது. சூடோட சாப்பிட்டு கூலாக எங்கால ஃபலூடா நெட்டோ என்ன நெட்டோ ஃபலூடா பேர் மாறி வருது. நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க சரியா. இதுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி போடலாம், கசகசா ஊற வச்சு போடலாம், நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டடா, நல்லா இருக்குது.